ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழி முதல் பத்தான வண்ணமாடங்கள் என்னும் சொல்லும்படியான முதல் பாசரத்துக்கு பொருள் பார்ப்போம். வண்ணமாடங்கள் சூழ்திரு கோட்டியோர், வண்ணமாடங்கள் சூழ்திரு கோட்டியோர், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில், என்னை சொன்னோம் எதிரெதிர் தூவிட, என்னை சொன்னோம் எதிரெதிர் தூவிட, கண்ணல் முற்றம் கலந்தளராயித்தே, கண்ணல் முற்றம் கலந்தளராயித்தே. சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து எங்கு பிறந்த. நம்மாழ்வாரு கண்ணனுடைய அவதாரத்தை பற்றி பாசுரங்களில் தெரிவிக்கிறார். சாது சனத்தை நலியும், மதுராவில் மக்கள்லாம் சாதுவாக வாழறாங்களாம். சாதுனா அமைதியா, சாது சனம், ஜனம்னா வடமொழி, தமிழில் சனம்னு பேர். சாது சனத்தை நலியும், நலியுதுன்னா மண்ணுலக மக்களை கொடுமைப்படுத்தி இம்சிக்கிறான், விண்ணுலகத்து தேவர்களையும் கொடுமைப்படுத்தி இம்சிக்கிறான் கம்சன். அந்த கம்சனை அழிக்கிறதுக்காக வைகுண்டத்தில் இருந்து நாராயணன் இங்கே வசுதேவருக்கும் தேவகிக்கும் மகனாக அவதாரம் பண்ணுறாரு. நள்ளிரவில் கம்சனுடைய அரண்மனையில் அவதாரம் பண்ணுறாரு எம்பெருமான் நாராயணன். அதை தெரிவிக்கிறார் நம்ம ஆழ்வார். சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு, கஞ்சனை அழிக்கிறதுக்காக ஆதியம் சோதி, ஆதி முழு முதற் கடவுள் எம்பெருமான் வைகுண்டத்தில் பையரவினனை பார்க்கடலுள் பள்ளி கொள்கின்ற பரமமூர்த்தி உய்ய உலகு படைக்க வேண்டி உந்தியில் தோற்றினான் நான்முகனன் சொன்ன மாதிரி, அந்த வைகுண்டத்தில் இருக்கும்படியான எம்பெருமான் கம்சனை அழிக்கிறதுக்காக அங்கே உருவை வச்சுட்டு அதிலிருந்து அந்த ஒளி வழியாக வந்து தேவகிக்கும் வசுதேவருக்கும் மகனாக நள்ளிரவில் மதுராவில் கம்சனோட அரண்மனையில் அவதாரம் பண்ணுறார். சாது சனத்தை நலியும் கஞ்சனை சாதிப்பதற்கு ஆதியம் சோதி உருவை அங்கு வைத்து இங்கு பிறந்த. அங்குன்னா வைகுண்டம், இங்குன்னா வடமதுராவில் கம்சனோட அரண்மனையில் கண்ணன் நள்ளிரவு 12 மணியில் அவதாரம் பண்ணுறார். இங்கு பிறந்த உடனே வசுதேவர் பார்த்தாரு. இரவோடு இரவாக யமுனை நதியை கரையை கடந்து திருவாய்ப்பாளில் கண்ணனை விட்டுட்டு அங்கே பிறந்த பெண் குழந்தை தூக்கி வந்து கம்சனோட அரண்மனையில் வச்சிடறார். இந்த நிகழ்வு யாருக்கும் தெரியாது. இரவோடு இரவா 12 மணி நேரத்தில் நடக்குது இந்த நிகழ்ச்சி. இப்போ யசோதைக்கு ஆண் குழந்தை தான் பிறந்ததா பெண் குழந்தைதா தெரியாது, தேவகிக்கும் ஆண் குழந்தை பிறந்ததா பெண் குழந்தைதா பிறந்ததா தெரியாது. தெரியாத மர்மமாகவே இரவோடு இரவா வசுதேவர் கொண்டு போய் அங்கே திருவாய்ப்பாளில் கண்ணனை விட்டுட்டு அங்கேருந்த பெண் குழந்தையை தூக்கி வந்து அரண்மனையில் வச்சிடறாரு. அதுக்கு அந்தாண்டா அந்த கம்சனுடைய கரை தனி. இப்போ ஒருத்தி மகனாய் பிறந்து, ஆண்டாள் பாசுரம். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர, தேவகிக்கு பிறந்து யசோதைக்கு வளர்றான், ஒரு தாய்க்கு பிறந்து மறுத்தாய்க்கு வளர்றான் ஒரே இரவில். ஒருத்தி மகனாய் பிறந்து ஓர் இரவில் ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர. 8வது பிள்ளை மாமன் கம்சனுக்கு ஆகாதுன்றதுனால கண்ணன் திருவாய்ப்பாலில் மறைஞ்சி வளர்றான். இது கதை. இது ஆழ்வார் பாசுரத்தில் ஆழ்வார்கள் தெரிவிக்கிறாங்க. ஆனால் பெரியாழ்வார் என்ன செய்கிறாருன்னா,
பாண்டிய நாட்டில் திருக்கோட்டியூர்னு திவ்ய தேசம். அந்த திவ்ய தேசத்தில் வட இந்தியாவில் மதுராவில் பிறந்த கண்ணனை திருக்கோட்டியூரில் அவதாரம் பண்ணதா பெரியாழ்வார் வண்ணமாடங்களில் அருள் பாலித்து சேவிக்கிறார் பெரியாழ்வார். வண்ணமாடங்கள் சூழ் திருக்கோட்டியூர். வண்ணமாடங்கள்னால் விளக்கு ஏற்றுவதற்கு மாடம் வைப்பாங்க. ஒரு மாடம் வீடு கட்டி மேல் மாடி 3வது அடுக்கு அடுக்கடுக்காக கட்டுறது அது மாட மாளிகை கோலகோபுரம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வீதிக்கு வீதி தெருவு தெருவு மாட மாளிகைலாம் சூழ்ந்திருக்கும்படியான திருக்கோட்டியூர்னு தெரிவிக்கிறார். வண்ண மாடங்கள், வண்ணம்னா கலர், அழகுற வண்ண வண்ணமயமான வேலைப்பாடுகளோடு திருக்கோட்டியூரில் மாட மாளிகை கோலகோபுரங்கள் அமைந்த செழுமையான மல்லிகை, முல்லை, கோங்கு, மந்தாரை, செண்பகம், மஞ்சள், இஞ்சி, கரும்பு, மா, பலா, வாழை, பாக்கு, தென்னை சொல்லும்படியான நறுமணம் மிக்க மலர்கள், நெல் வயல்கள், கரும்பு தோட்டம், வாழைத்தோட்டம், தாமரை வயலாக மாதம் மும்மாரி பெய்து ஏரி, குளம், குட்டை, ஆறுகள்லாம் நிறைஞ்சி சோலைகள் சூழ்ந்த அப்பேற்பட்ட திருக்கோட்டி திவ்ய தேசத்தில் கண்ணன் எம்பெருமான அவதாரம் பண்ணதா இங்கே பெரியாழ்வார் மங்களாசாசனம் செய்கிறார். வண்ணமாடங்கள் சூழ்திரு கோட்டியோர் கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். கண்ணன் கேசவன், கேசிகி குதிரை வடிவில் கேசிகின்னு ஒரு அரக்கன் வந்தான். அவனை அழித்தார். அதனால் எம்பெருமானுக்கு கேசவன் திருநாமம். எம்பெருமான் வைகுண்டத்தில் இருக்கிற நாராயணனுக்கு திருமால்னு ஒரு பேர், நாராயணன் ஒரு பேர், கேசவன் ஒரு பேர், அச்சுதன் ஒரு பேர். வைகுண்டத்து நிலையில் இருக்கும்படியான எம்பெருமானுக்கு அவதாரங்களில் வர பேரெல்லாம் தனி. இது வைகுண்டத்து நிலை திருநாமங்கள். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். அந்த திருக்கோட்டிகளில் கண்ணன், நாராயணன், கேசவன் கண்ணனை அவதாரம் பண்ணுறான்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். கண்ணன் கேசவன் நம்பி பிறந்தினில். அந்த கண்ணன் பிறந்த விழாவை திருவாய்ப்பாடி மக்கள், ஆயர்குல மக்கள்லாம் விழா கொண்டாடுறாங்களாம் கண்ணன் பிறந்த தினத்தன்று. எண்ணெய் சுண்ணம், எண்ணெய்னா எண்ணெய் தான், சுண்ணம்னா மஞ்சள் பொடி. எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணனை பார்க்க வராங்க. இரவோடு இரவா மதுராவில் இருந்து யமுனை நதி கடையை கடந்து இரவோடு இரவா திருவாய்ப்பாடில் நந்தகோபுரம் மனையில் விட்டுட்டு வராரு வசுதேவர். அந்த இரவோடு இரவா அந்த கண்ணனை யாருக்கும் தெரியாது. பொழுது விடுத்து பிற்பாடு தான் மக்களுக்கு தெரிய வருது. அந்த நேரம் பார்த்து கண்ணனை பார்க்கறதுக்கு மக்கள்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து பார்க்க வராங்க. பார்க்க வரும்போது கண்ணன் பிறந்த அந்த தினத்தை எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட ஒருவர் மேலே ஒருவர் தூவி கொண்டாடுறாங்களாம். எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணன் முற்றம். கண்ணன் பிறந்த நந்தகோபுரம் மனைனா கண்ணன் வீடு, வீட்டில் வாசப்படினா முற்றம்னு அர்த்தம். அதே போல் கோயில் வாசப்படியே கோயில் முற்றம், முற்றம்னா வீட்டு வாசப்படின்னு அர்த்தம். அந்த கண்ணன் பிறந்த வீட்டு முன்னாடி மக்கள்லாம் ஒன்று கூடின இடத்துல கண்ணன் முற்றம் கலந்து அலராயிற்றே. அப்படி அலர்னா சேரு, அலர்னா பூ, மலருக்கு அலர்னு பேர். இந்த பாசுரத்தில் அந்த கண்ணனை பார்க்க ஒன்று கூடின திருவாய்ப்பாடி மக்கள், ஊர் மக்கள்லாம் கண்ணன் பிறந்த செய்தியை கேட்டு அந்த ஒன்று கூட நேரத்தில் கண்ணன் வாசப்படி முற்றத்தில் சேராயிடுன்னு தெரிவிக்கிறார் பெரியாழ்வார். எண்ணெய் சுண்ணம் எதிர் தூவிட கண்ணல் முற்றம் கலந்து அலராயிற்றே. இந்த 10 பாசுரமும் பெரியாழ்வார் தன்னை யசோதையா பாவித்து கண்ணன் எம்பெருமான் நாராயணனை தன் குழந்தையா பாவித்து யசோதை பெரியாழ்வார் கண்ணனா பார்க்குறார். இப்போ பெரியாழ்வார் யசோதையா இருக்கிறாரு. நாராயண கண்ணன் பெரியாழ்வாருடைய மகனாக பாவித்து யசோதை தாயும் மகனுமாக அமைந்த இந்த 10 பாசுரம் அற்புதமான பாசுரம். குழந்தை பிஞ்சி, பச்சை மண், பிறந்த மண்,
பேசக்கூடிய வாய்ப்பு கிடையாது. பால் மட்டும் அருந்தக்கூடியது. அதனால் திருவாய்ப்பாடியில் அந்த நந்தகோபுரமலையில் பால் லட்சோப மாடு பசுக்கள்லாம் பால் தயிர் வெண்ணெய் குறைவில்லாது இருக்கும் பட்சத்தில் அந்த கண்ணன் குதூகூலமாக அற்புதமாக பால லீலைகளோடு அங்கே நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளர்கின்றார். அப்படி வளர்கின்ற கண்ணனை திருவாய்ப்பாடி மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து அந்த கண்ணனை பார்க்க வந்து ஒன்று கூடின இடத்துல சேராயிட்டுன்னு தெரிவிக்கிறாரு. ஆகையினால் எனக்கு தெரிஞ்ச வரையிலும் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறேன். இதில் குற்றங்குறை ஏன் இருப்பினாலும் தாங்கள் கருத்து தெரிவிக்கலாம். நாளைக்கு 2வது பாசத்துடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.